ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா காளான் கிரேவி. இப்போ அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா குக்கர் இப்போ ஆயில் சூடானதுக்கப்புறம் நம்ம ஹோல் ஸ்பைசஸ் அதை எடுத்து இப்போ நம்ம தாளிப்புக்காக போட போகிறோம். இப்போ அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பச்சையாக அரைச்சிருப்போம். இதில் என்னென்னா வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு பேஸ்ட்டு பச்சையாக அரைச்சி இப்போ அது கூட சேர்த்துக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் கிளறிக்க போகிறோம். இப்போ நம்ம பச்சையாக அரைச்ச அந்த வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதோட பச்சை வாடைலாம் போனதுக்கப்புறம் நம்ம அதில் 2 வெங்காயம், 1/2 தக்காளி, 2 பச்சை மிளகா. இது எதுக்காகனா நம்ம ஃப்ளேவருக்காக சேர்க்குறோம். இதையும் சேர்த்து இதோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ அந்த வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கணுன்றதுக்காக நம்மளுக்கு தேவைக்கான உப்பு உங்கள் தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் காரத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மசாலாவோட பச்சை வாடைலாம் போனதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரம் கைவிடாமல் கிளறிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்ச காளானை இப்போ அதில் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துக்கிட்டு ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ காளானை போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கிளறி விட்டதுக்கப்புறம் இதில் ஒரு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் குக்கரை மூடி போட்டு 2 விசில் விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அது கூட நம்ம கொஞ்சமாக தேங்காய், ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு 4-5 பல் முந்திரி இதை சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். உங்களுக்கு நாங்கள் கசகசா சேர்க்கலை. உங்களுக்கு தேவைன்னா அதில் கொஞ்சம் கசகசா சேர்த்துக்கலாம். கசகசா ஆப்ஷனல் தான். நம்ம இப்போ எடுத்து வச்சதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ இது கூட இதை இப்போ நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ இல்லை கட்டியாக வேணுமோ பார்த்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு போதுமான அளவு உப்பு இருந்ததுன்னா நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிச்சு. எங்களுக்கு இந்த அளவு போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இன்னும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நாங்கள் அடுப்பை ஆஃப் பண்ண போகிறோம். நம்மளுக்கு செஞ்ச ஈஸியான காளான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை இட்லி, சப்பாத்தி, பூரி, தோசை எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.